ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மங்களூர் பன்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா அவன் தேவையில்லை, நீட்டா வந்து ஃப்ரை பண்ணி கூட பண்ணலாங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும், எல்லா கடையிலும் கிடைக்கும் இந்த மங்களூர் போண்டாங்கிறது, மங்களூர் பண்ணுங்கிறது. ஸோ இது எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். இப்போ இதை சொன்ன மாதிரி அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படியே 200 ml வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது 10 minutes வந்து நல்லா சோக் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து லெமன் சைஸா பால உருட்டிட்டு ஆயில ஃப்ரை பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ இது 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மாவுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உள்ள அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, ஜீராலாம் போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம். இந்த மாதிரி நான் அந்த மாவு பாக்கெட் காமிச்சேன்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் ஃபுல்லா தண்ணி ஊற்றினேன். இது கரெக்டா இருந்துச்சு. இப்போ இதை போட்டு லைட்டா ஒரு ஆயில் ஊற்றி மேல போட்டு மூடி வச்சிடலாம். பாக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது பாத்தீங்கன்னா 500 கிராம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் வாட்டர் தண்ணி சரியா இருக்கும். இது வந்து பனானா ஃபிளேவருங்கிறதுனால உங்களுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ மேல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா மூடி வச்சிட போறேன். ஒரு 10 minutes கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஆயில் சூடாயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க வந்து இந்த இதை எடுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க 10 minutes கழிச்சு பார்க்கலாம். 10 minutes கழிச்சு இங்க காமிக்கிறேன் பாருங்களேன். நான் எப்படி மூடி வச்சிருந்தேன், இப்போ நல்ல உப்பி வந்திருக்கு. இப்போ பாருங்க அதுல ஒட்டவே இல்லை பாருங்களேன். முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ அதை போட்டோன்னே இப்போ இதை எடுக்கும் போதே நல்ல பனானா ஃபிளேவரா இருக்கு. இப்போ சின்னதா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு இது ரோல் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ ரோல் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறத மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கிறதுல இப்போ நான் லைட்டா போடுறேன். இப்போ லைட்டா இதாகுது பாருங்க. இப்போ இதை வந்து லைட்டா கோல்டன் ப்ரோ இந்த மாதிரி நீங்க ரவுண்ட் ஷேப் பண்ணி உங்களுக்கு சின்னதா வேணும்னா சின்னதா, இல்லதா மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி வேணும்னா சோ இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன். பாருங்க லைட்டா செவந்திருக்கு. இப்போ இதை அப்படியே திருப்பி போடுறேன். இப்போ இந்த மாதிரி 2 சைடும் ப்ரௌனா வந்துருச்சுன்னா நம்ம மங்களூர் பண்ண ரெடி. இப்போ இது 2 சைடும் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா கரெக்டான ஸ்டேஜ். இந்த சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து போட்டு இங்க பக்கத்துலயே வச்சிருக்கேன். இந்த டிஷ்யூ டவல் மாதிரி வச்சிருக்கேன். அதுல நல்லா ஆயில ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வச்சு காட்டுறேன். பாருங்க மங்களூர் பன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்களேன் நல்லா குண்டா புசுன்னு அழகா இருக்கு. இதுக்கு வந்து நீங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், இல்ல சும்மாவும் சாப்பிடலாம். இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாவ், பனானா ஃபிளேவர்ல நல்லா சூடா சூப்பரா இருக்கு. இதுல ஒண்ணுமே ஆட் பண்ண தேவையில்லை. நீங்க மறக்காம நீங்களும் எம்டிஆர்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களோட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.